ॐ जुं सः त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् ॐ सदतं वम्बो குருவே சரணம். இருசக்கர வாகன ஆன்மீக பயணக்குழு சார்பாக இது 13வது பயணம் போய்கிட்டு இருக்கிறோம். கும்மிடிப்பூண்டியை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். நார்மலாக வந்து 12 கோயில் பிளான் பண்ணுவோம். இது அதே மாதிரி இந்த தடவை 12 பிளான் பண்ணியிருக்கோம். பட் நேர சூழ்நிலைகளை பொறுத்து கிட்டத்தட்ட ஒரு 10 கோயில் பார்ப்போம். இன்றைக்கி பாயிண்ட் வந்து கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் எலாவூருங்கிற இடத்துல தோம்பரை சாமிங்கிற ஒரு ஜீவசமாதி கோயிலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம். வாங்க போகலாம். குருவே சரணம். இருசக்கர வாகன ஆன்மீக பயணக்குழு சார்பாக இன்றைக்கி சென்னையிலேருந்து முதல் பாயிண்ட்டுக்கு எலாவூரில் இருக்கிற தொம்பரை தாத்தாங்கிற சாமியோடைய ஜீவசமாதி கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த ஜீவசமாதி இந்த பக்கம் இருக்குது. அவருடைய ஜீவசமாதி இடத்துல கட்டுமானம் பண்ணி நடக்கிறதுனால அங்கே இருக்க விக்கிரகம்லாம் இந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க. இதுக்கு அடுத்தது இங்கேருந்து பக்கத்தில் கும்மிடிப்பூண்டியில் பெத்தி குப்பம் அப்படிங்கிற இடத்துல செங்கையா சாமி அப்படிங்கிற ஒரு ஜீவசமாதி கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். இந்த எலாவூர் சாமி கோயில் தொம்பரை தாத்தா கோயில் வந்து எலாவூர் ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டி, அதாவது ட்ராக்குக்கு ஒட்டியே அமைஞ்சிருக்குது. அதுதான் இங்கே ஒரு பெரிய இது. முனுசாமி சுவாமிகளின் ஆத்ம சீடர் இவர். கல்லூர் கிராமத்தில் பிறந்து வரக விபூடி கிராமத்தில் பிரபலமாகி கம்மவார் பாலத்தில் ஜீவசமாதியாகிய ஸ்ரீ ஸ்ரீ செங்கையா சுவாமிகள் தான் இப்போ நம்ம பார்த்தது. இந்த பீடத்தில் வந்து 3 உருவத்தை பார்த்துருப்பீங்க. என்ன 3 உருவம், மற்ற 2 ஜீவசமாதி எக்ஸ்ட்ரா இருக்காங்க. ஒரே உருவம் தான் 3 உருவமாக பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இது போல் உருவம் எங்கேயுமே கிடையாது. இது போல் சிலை வடிவம் அபூர்வமான 3 உருவம் அவங்கவுங்க வேண்டுதலுக்காக வச்சுருக்காங்க. இப்போ அடுத்தது இவருடைய குருநாதரை போய் தரிசனம் பண்ண போகிறோம். இதோடைய வரலாறு அடுத்த பதிவில் நம்ம டூர் போயிட்டு வந்தோன்னா விரிவாக நான் போடுறேன். நீங்கள் இருசக்கர வாகன குழுவில் பார்த்து தெரிஞ்சுங்க. நன்றி. வணக்கம், என் பேர் பூங்கோதை. நான் வேசார்பாடியிலேருந்து வரேன். இந்த இருசக்கர வாகனத்தின் பயணம் சித்தர் ஜீவ சமாதி பயணத்தில் வந்து இது 4வது டைம் வரேன். இந்த பயணம் வந்து எனக்கு எங்கள் அண்ணன் மூலியமாக தான் இது தெரிஞ்சுது. இந்த பயணத்தில் ஃபஸ்ட் டைம் வரும்போது எனக்கு பெருசாக ஒன்றும் இது அபிப்பிராயம் இல்லை. செகண்ட் டைம் வரும்போது என் குடும்பத்தில் அமைதி, பொருளாதாரம் வளர்ச்சி இந்த மாதிரி எனக்கு நிறைய ஏற்பட்டது. அதனால் இந்த பயணத்தை வந்து நான் கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்குது. பெருசாக எனக்கு கோபப்படுவேன், அதெல்லாம் வந்து எனக்கு கம்மியாக இருக்குது. எனக்கு ஒரு பொறுமை, அமைதி, அன்பு, பாசம் எல்லாமே கிடைச்சிருக்கு. ஸோ இதனால் வந்து இந்த பயணத்தில் நீங்களும் எல்லாரும் வந்து கலந்துக்கணும், இதில் பயன்பெறணும்.
கண்டினியூவாக இப்போ வரணும். அவ்வளோ. என் பெயர் பானுமதி. வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இருசக்கர வாகன குழுவில் 13 தடவை நான் வந்துட்டுருக்கேன். ஸ்டார்டிங்லேருந்து வந்துட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு தடவை வரும்போது 2 வீலரில் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் 2வது முறை நான் தான் ஐயா கிட்ட சொன்னேன், எனக்கு இது மாதிரி வண்டி வச்சா நல்லாயிருக்கும், முடியாதவங்களாம் வரத்துக்கு ஈஸியாக இருக்கும், நீங்கள் கொஞ்சம் வேன் வச்சு பாருங்கள் அப்படின்னும். ஆனால் 3வது தடவை வேன் வச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு. அதிலேருந்து நாங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். இதிலேருந்து வந்ததுலேருந்து எங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. என் பையனுக்கு வேலை, மன நிம்மதி, ஒரு அமைதியான சூழ்நிலை வீட்டில் உருவாயிருக்கு. நம்ம என்ன நினச்சி நம்ம வருமோ அது எல்லாமே நமக்கு இதில் கிடைக்குது. எங்களுக்கு இங்கே இருக்கிறவங்களும் எங்களுக்கு எல்லாமே நல்ல விதமாக பழகுறாங்க. ஸோ ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி நாங்கள் ஆயிட்டோம். மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் இங்கே வர்றது ஒரு புனித பயணமாக நாங்கள் இதை எடுத்துக்கிறோம். என் பேர் ராமதிலகம். அவர் சமாதியில் இருக்கிற ஒரு பேர் செங்கையா சுவாமி. இந்த கிராமத்து பேர் கம்மார்பாளையம். அவர் 63 சமாதி அடைந்தார், ஜீவ சமாதி. அதிலேருந்து தொடர்ந்து குரு பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் இந்த ஊர்க்காரருங்க. வணக்கம், என் பேர் மணி ஐயருங்க. இது திருமலாபுரி என்ற பெரிய கரும்பூர், ரொம்ப பழமையான கிராமங்க. இந்த கிராமத்தில் நிறைய அடியார்கள், சித்தர்கள், பெரிய கரும்பூர் கிராமத்தில் இருக்குங்க. திருவள்ளூர் மாவட்டம், பொன்னேரி வட்டங்க. இது நம்பர் பின்கோடு 601-201ங்க. இங்கே ஐயா ஜீவசமாதியாக ரொம்ப நாள் இருக்கார். எல்லாருக்கும் வர பக்தர்களுக்கு ரொம்ப அருள் பாலிச்சிட்டு இருக்காருங்க. பௌர்ணமியில் அன்னதானம் நடக்குது, மற்ற சிறப்பு வழிபாடுகள் நடக்குதுங்க. இது அவங்க தலைமுறையை சேர்ந்தவங்க இங்கே பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க ஐயாவுக்கு. இந்த மகான் எப்படின்னாக்கா நோயின்னு வந்தவங்களுக்கு நோய் தீர்த்து வைப்பார். இது விவசாய கிராமங்க. இந்த விவசாய கிராமத்தில் ஆடுகள், மாடுகள் இதுக்கெல்லாம் நிறைய நோய்கள் ஏற்படும். அந்த நோய்கள் ஏற்படும் போது அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த ஆடு மாடு வந்துடுச்சு சாமி அப்படின்னு கூட்டிகிட்டு வரும்போது அந்த ஆட்டுக்கும் மாட்டுக்கும் அவர் தொட்டே வைத்தியம் பண்ணிடுவார். ஒரு சமயம் ஆட்டுக்குட்டி கூட அந்த யானைக்காது செடின்னுவாங்க, அந்த செடியை மேய்ஞ்சிட்டு ரொம்ப நோயுற்று அவஸ்தைப்படும் போது அந்த முனுசாமியை தான் அதை தடவி அதை ஒரு சாந்த நிலைக்கு ஏற்படுத்தி அது நோயை விளக்குனார். அந்த செடியை சாப்பிட்டா நோய் வாயெல்லாம் அரிப்பு ஏற்படும், ஆட்டுக்குட்டி குதிக்கும். அந்த மாதிரி குதித்த ஆட்டுக்குட்டியை சுமார்படுத்தி எல்லாமே பண்ணார். இங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய வியாதி ஹாஸ்பிட்டலெல்லாம் போகிறது இதுங்க சிரமங்க. இங்கேருந்து போகிறது ரொம்ப தொலைவு. அப்படி இருக்கும்போது அவராண்ட தான் ரொம்ப மருத்துவ உதவியெல்லாம் அவர் தான் பண்ணுவாருங்க. இவர் ஒரு பெரிய மகானுங்க. இங்கே இருந்து இப்போ எல்லாருக்கும் இந்த கிராமத்தில் எல்லாருக்கும் பண்ணிகிட்ருக்காரு. நோய் நொடி இல்லாமல் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க. கோவில் ஆனந்தவள்ளி சமேத அகத்தீஸ்வரர் தான் அவர் வழிபட்டு முக்தி அடைஞ்சார். அவருடைய தேதியும் நேரமும் அவரே சொல்லிவிட்டு ஜீவசமாதியாக அமைந்து இங்கே பெரிய கரும்பூரில் அருள் பாலிச்சிட்ருக்காருங்க. நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் கவிதா. நான் இது 8வது முறையாக வரேன். நான் ஐயாவோட ஜீவசமாதி பழவேற்காடில் இருக்குது. இவரது ஜலசமாதி கொளத்துமேடில் இருக்குது இவரோடது. நான் இங்கே வரப்போ எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஒன் டே எப்போ வரும் சொல்லி மந்த்லி 1 டே கூட்டிகிட்டு வராங்க இவங்க. பௌர்ணமிக்கு முன் சண்டே இல்லை பின் சண்டே வரும். ஸோ இது மாதிரி வரப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்குள்ள பல மாற்றங்கள் இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, இங்கே வரவங்களுக்கு தொழில் அவங்க லைஃப்பில் பல விஷயங்கள் டெவலப் ஆகிட்டு வருது.
குடும்பத்தோடு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். வடலூரில் மருதூரில் வந்து ராமலிங்க அடிகளுடைய தந்தையார் திரு ராமையா காலமானதுக்கு அப்புறம் அங்கேருந்து தாயார் சின்னம்மையார் வந்து ராமலிங்க சுவாமி தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் அழைச்சிட்டு வந்து இங்கே தான் வந்து அவங்க தங்கியிருந்த இந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஆண்டுகள் வந்து இங்கே தங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் திருவெற்றூரை நோக்கி போனாங்க. அதுக்கப்புறம் 7 கிணறு வீராசாமி தெரு இருக்குல்ல மின்ட்டு அந்த இடத்துக்கு போனாங்க. அப்படியாப்பட்ட ஒரு வரலாற்றில் ஒரு முக்கியமான ஸ்தலத்துக்கு தான் இப்போ வந்து நம்ம பக்தர்கள்லாம் வந்திருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு தர்மசாலை ஞான சபை அமைச்சு தினமும் 3 வேளையும் வந்து பசியாற்றுவித்தல் நடைபெறுகிறது. கொரோனா, வெள்ளம், புயல் போன்ற இயற்கை பேரிடர் காலங்களில் வந்து பல லட்சம் மக்களுக்கு இந்த இடம் வந்து உணவளிக்கிற இடமா வந்து இந்த இடம் இருக்கு. இப்படியாப்பட்ட புண்ணிய ஸ்தலத்துக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. உங்கள் வந்தவங்க அனைவருக்கும் வந்து நன்றி கூறுகிறேன். குருவே சரணம். இவர் வந்து மண்ணுண்ட மகான் மல்லையா சுவாமி. இவர் வாழ்ந்த காலத்தில் மண்ணு தான் சாப்பிட்டாரு. எந்த ஒரு பொருள் கொடுத்தாலும் மண்ணில் போட்டு மண்ணோட கலந்து மண்ணோட சாப்பிட்டாரு. இவர் வந்து நிறைய அற்புதம் பண்ணியிருக்காரு. அவர் வாழ்ந்த காலத்துலேயே இங்கே வந்து ஒரு லாரி வந்து அவர் கால் தட்டிடுது. அப்போ வந்து ஐயா வந்து கால் உடஞ்சி இருக்கார். அப்போ வந்து எல்லோரும் ஊர் ஜனங்கள்லாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போய் கட்டு போடுறாங்க. அவர் உடனே எல்லாத்தையும் பிரித்து போட்டு உடச்சவன் விட்றா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிருஷ்ணரும் விளையாடின்னு இருந்தோம். அப்போ தெரியாமல் இது மங்கம்மா வந்து காலை இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு ஒரு மரத்தடியில் உக்காந்துட்டு 19 நாள் கழித்து நார்மலாக நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் மண் சாப்பிடுவார். எந்த இதுவாக இருந்தாலும் மண் சாப்பிடுவார். அதே மாதிரி இவர் வந்து இங்கே 18/12/98 அனுமந்த ஜெயந்தி அமாவாசை அப்போது ஜீவசமாதி ஆகிறாரு. இங்கே வந்து மண் தான் பிரசாதம். கிருஷ்ணனுடைய அவதாரமாக அவர் இங்கே தோன்றி எல்லா நோய் நொடியும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் இங்கே கிருஷ்ணருடைய அவதாரமாக இருந்து எல்லா பிரச்சனையும் அவர் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பார். இங்கே அதுதான் பௌர்ணமி விசேஷம். பௌர்ணமி வந்து ஒரு 3 பௌர்ணமி இல்லை 5 பௌர்ணமி அவங்களுடைய பெரிய குழந்தை இல்லை ஏதாவது நோய் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு 3 இல்லை 5 பௌர்ணமி வந்து ஐயாவை பார்த்துட்டு அன்னதானம்லாம் இங்கே போடுவோம். நைட்டு 12 மணிக்கு ஒரு பூஜை நடக்கும். அந்த பூஜையை கலந்துட்டால் அவங்களுக்கு எல்லாருடைய அருளும் கடவுளுடைய எல்லா அருளும் கிடைக்கும்.
ஓம்